ஓயும் மூப்பும் பிறப்பு இறப்பு பிணி வீயுமாறு செய்வான் திருவேங்கடத்து ஆயன். நாள் மலராம் அடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கட்கே திருவேங்கடத்து தலைவனின் திருவடி தாமரையை வாயினாலும் மனத்தாலும் சிந்திப்போருக்கு முதுமை, பிறப்பு, இறப்பு, நோய் அழியுமாறு செய்வான் என்கிறது இந்த பாசுரம். சுவாமி, தாங்கள் அடியேனிடம் தெரிவித்திருந்தால் தங்களை பல்லக்கில் அழைத்து வந்திருப்பேன். இந்த சந்நிதியில் அரங்கனையும் தாயாரையும் தவிர வேறு யாரும் பல்லக்கில் வரக்கூடாது. இருந்தாலும் உங்கள் உடல் உடல் என்ன உடல்? ஒரு நாள் இந்த உடல் போகத்தானே வேண்டும். போகட்டுமே. இந்த தேகத்தை பல்லக்கு வேறு சுமக்க வேண்டுமா? இல்லை சுவாமி, திருக்கோஷ்டி நம்பிகள் கூறுவதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது. ஏன் சிரிக்கிறேன் என்று பார்க்கிறீர்களா? நீ பல்லக்கில் அடியேனை அழைத்து வந்திருப்பேன் என்று சொன்னதும் ஒரு சம்பவம் நினைவிற்கு வந்தது. ஜடபரதர் கதை தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கள் சுவாமி. இதே கோவிலில் உங்கள் காலட்சேபத்தை கேட்டு எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது? ஜடபரதரானவர் தன் முந்தைய பிறவியில் பரத மகாராஜாவாக உலகத்திற்கே சக்கரவர்த்தியாக இருந்தார். அவருடைய பெயரை வைத்துதான் நம் நாட்டிற்கே பாரத வருஷம் என்ற பெயரே வந்தது. அப்படிப்பட்ட சக்கரவர்த்தி தன் கடைசி காலத்தில் ஒரு மான் மீது ஈர்க்கப்பட்டதால் அடுத்த பிறவியில் மானாக பிறந்தார். அவர் மானாக ஜனித்தாலும் தன் முந்தைய பிறவியில் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டிருந்த காரணத்தால் முன்பிறவியில் அரசனாக இருந்து இப்பிறவியில் ஒரு தாழ்ந்த நிலையை அடைந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்தார். அதனால் சாதுக்கள் வாழக்கூடிய ஆசிரமங்களையே வலம் வந்து அவர்களுடைய உச்சிஷ்டத்தை உண்டு தன் ஆத்மாவை துறந்தார். அதனால் அதற்கு அடுத்த பிறவியில் ஜடபரதராக பிறந்தார். ஜடபரதர் என்றால் அது என்ன சுவாமி? பரதர் சொன்னீர்கள், ஜடம் என்றால்? ஜடம் என்றால் மானுடனாக இருந்தாலும் உடல் என்ற உணர்வே இல்லாமல் இருப்பது. அவர் ஒரு ஜடப்பொருளாகவே இருந்தார். அதனாலேயே அவருக்கு ஜடபரதர் என்று பெயர் சூட்டினார்கள். இப்படிப்பட்ட சூழலில் ரகுகர மகாராஜா என்றொரு ராஜா இருந்தார். அவரை பல்லக்கில் தூக்கிச் செல்ல ஒரு கை குறைந்தது. அப்பொழுது அங்கிருந்த ஒருவர் ஜடபரதரிடம் வந்து, மகாராஜாவின் பல்லக்கை தூக்க ஒரு கை குறைகிறது, நீ வந்து பல்லக்கை தூக்க வேண்டும் என்றார்கள். அவரோ, எனக்கு இதிலெல்லாம் ஈடுபாடு கிடையாது, நான் வந்தால் சரிப்படாது என்றார். எனக்கு இதெல்லாம் பழக்கமில்லை என்றார். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீ வா என்று அவரை கட்டாயப்படுத்தி அழைத்துச் சென்றார்கள். இவரும் சென்று மற்றவர்களுடன் சேர்ந்து பல்லக்கை தூக்கினார். தன் காலுக்கு கீழே ஊர்ந்து கொண்டிருக்கும் எறும்புகள் மீது தன் கால் படக்கூடாது என்பதற்காக காலை மாற்றி மாற்றி வைத்து அவர் நடக்க, பல்லக்கு குலுங்க கோபம் கொண்ட அரசன் பல்லக்கை நிறுத்தச் சொல்லி அதிலிருந்து இறங்கினார். யார் இப்படி பல்லக்கை தாறுமாறாக தூக்கிக் கொண்டு வந்தது என்று வினவ, எல்லோரும் இதோ இருக்கிறானே இந்த ஜடம்தான் என்று சொல்ல, ராஜா உன்னை தண்டிக்கப் போகிறேன் என்று சொல்ல, அதற்கு ஜடபரதர், உன்னை தூக்கியது இந்த பல்லக்கு, அதை தூக்கியது என் தோள், என் தோளை தாங்கியது என் கால், அந்த காலை தாங்கியது இந்த பூமி. அதனால் பல்லக்கு ஆட்டம் கண்டது என்றால் நீ பூமியைத்தான் கேட்க வேண்டும், அதற்குதான் தண்டனை கொடுக்க வேண்டும். ஜனனம் மரணம் என்று இந்த உடல் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீ எனக்கு தண்டனை கொடுப்பதென்பது பிசைந்த மாவையே பிசைவது போல் என்று சொல்ல, அதை கேட்ட மகாராஜா உடனே ஜடபரதர் காலில் விழுந்து, இவர் சாதாரண ஆத்மா இல்லை, மகாத்மா என்றாராம். அதே போல் இந்த சரீரத்தை ஆத்மா சுமப்பதே ஒரு கொடிய விஷயம். இந்த வஸ்துவை நீங்கள் சுமப்பது அதைவிட கொடுமையானது, அதுவும் பகவானின் சன்னதியில். சரி சுவாமி, உங்களின் விளக்கம் எங்கள் எல்லோருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும்.